இப்போ 2026 தேர்தலுக்கான அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? எனக்கு பிரகாசமாக தாங்க இருக்கு. ஏன்னா இப்போ கடந்த 2-3 மாசங்கள் முன்னாடி வரைக்கும் அந்த கூட்டணி அமைத்தல் அப்படிங்கிறப்ப டிஎம்கே பயங்கர பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டணிகளுக்கு சிக்கல் இருக்குல்ல. ஸோ இவ்வளவு சமரசங்கள் எதற்கு, இவ்வளவு குழப்பங்கள் எதற்கு, இவ்வளவுமே மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கா, மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கா இல்லை. கடந்த 5 வருஷங்கள் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியை குறை சொல்லி எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிறது இவங்களோட டவுன்ஃபாலை தான் காட்டுது. டிஎம்கே டவுன்ஃபாலை தான் காட்டுது. அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அவங்களுக்கு நீங்கள் குறை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. நீங்கள் 5 வருஷம் செஞ்ச நல்ல விஷயம் சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். ஏன் நெகட்டிவாக இந்த அரசு குறை சொல்லிட்டு இருக்க போகிறோம்? சிக்கல்கள் நடந்தனால நம்ம சிக்கல்களை சொல்கிறோம். அந்த சிக்கல் நடந்த நேரத்தில் இருந்த அரசு டிஎம்கே முழுக்க டிஎம்கே குறை சொல்றது நமக்குலாம் தேவையா? கூட்டணி கட்சிகளை பல வருஷம் நம்ம கூட சேர்ந்து பயணப்படுத்தினவங்களால சங்கடப்படுத்திட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா முழுக்க சுயலாபத்துக்கு இது இருக்கு. இந்த 5 வருஷம் ஆட்சியை தக்க வச்சுக்கணும். மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்களுக்கு மிக தெளிவான ஒரு ஐடியாவில் இருக்காங்க. கட்சி தொண்டர்களும் தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராசஸ் க்ளீனாக இருக்குல்ல. நம்ம தலைவர்கள் க்ளீனாக இருக்காங்க, நம்ம ஓட் பண்ண போகிறோம், நீங்கள் ஓட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போது மத்தியிலையும் ஒரு லிங்க்ல இருக்காங்க. ஸோ நமக்கு அதை நடக்க போதும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அருணோதயன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கிருச்சு. இந்த களம் இப்போ எப்படி இருக்கு, எப்படி மாறி இருக்கு? ஆமாங்க, இப்போ இந்த எலெக்ஷன் தான் எனக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தேர்தல் நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 முனை போட்டி இவ்வளோ ரைட்டாக எங்கேயுமே இருந்தது கிடையாது. எல்லாமே வேறு கொள்கைகள், வேறு அஜெண்டா, வேறு செட் ஆஃப் தொண்டர்கள். சும்மா சமாளிச்சு போகிற தொண்டர்கள் கிடையாது. இந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இந்த பக்கம் இருக்கவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கொள்கைகளில் அதிபயங்கரமாக புரிதல் உண்டாகிருக்கு. ஸோ இதை மக்களும் ரசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு கட்சி வருதுன்னா கட்சிக்கு ஜஸ்ட் ஓட்டு போடுற அப்படின்னு கிடையாது. இந்த கட்சி எந்த கொள்கையை சார்ந்தது, இப்போ கூட்டணி கட்சிகளாக இருக்குன்னா என்னென்ன கொள்கைகளால் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, ஆப்போசிட் கட்சி இருக்குன்னா இவங்களோட கொள்கை என்ன, இப்போ 4 முனை போட்டு 4 கட்சியோட கொள்கை என்ன, அந்த கட்சியோட தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. ஸோ ஒரு மிக அதிக அளவு புரிதல் மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்க குடும்பங்களையும் சரி, டிஜிட்டலாகவும் சரி, ஒரு புரிதலோட இந்த எலெக்ஷன் அப்ரோச் பண்ணுறாங்க மக்கள், நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான தேர்தல். ஓகே, நம்ம ஆரம்பத்தில் நம்ம நிறைய பேசியிருந்தோம். திமுக சைடில் அது ஆடு நிறையா பிரதிபலிக்குது. அவங்க தாம் பண்ணதை இன்னும் எக்ஸஸாக ஆடாக இது பண்ணுறாங்கன்னு. இப்போ ஏடிஎம்கே சைட்லேருந்து நம்ம நிறையா பார்க்க முடியுது. அவங்களும் நாங்கள் இதுக்கு சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி இறங்கி போட்டி போகிறத பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, ஆக்சுவலாக இது ஏடிஎம்கே பயங்கர ஃபேவரான விஷயம் தான். அவங்க கரெக்டான டைமில் இது ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆட்ஸ் போடுறது இப்போ கடந்த ஒரு வாரமாக தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. அதான் கரெக்ட். ஏன்னா குறை சொல்லலாம், குறை அதிகமாக சொல்லிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ இல்லை, நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்றாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க ஆப்போசிட் பார்ட்டி மீன்ஸ் ஆளுங்கட்சி டிஎம்கே குறை சொல்கிறாங்க. ஆனால் நாசுக்காக சொல்கிறாங்க. அவங்க என்ன விஷயங்கள் தவறுகள் பண்ணாங்களோ அதை நாசுக்காக சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஒரு மாதம் முடியும் இந்த வேலையை ஆரம்பித்து முழுக்க எதுன்னு சொல்கிறது, கடந்த 5 வருஷங்கள் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியை குறை சொல்லி எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிறது இவங்களோட டவுன்ஃபாலை தான் காட்டுது. டிஎம்கே டவுன்ஃபாலை தான் காட்டுது. அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அவங்களுக்கு நீங்கள் குறை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. நீங்கள் 5 வருஷம் செஞ்ச நல்ல விஷயம் சொல்லி தானே ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மக்களோட மைண்ட் செட் மாறிடுச்சுங்கிறேன். ஸோ ப்ரொமோஷன்லேயுமே ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிட்டும் இருக்குது. ஆனால் இப்போது கூட்டணி கட்சிகளில் இங்கே இருக்கிற அளவு ஒற்றுமை அங்கே சுத்தமாகவே இல்லையோங்கிற மாதிரியே வெளியே பிரதிபலிக்கிறாங்க. ஈவன் கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கின சமயத்திலையும் அது இல்லாத மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, எப்போவுமே மக்களோட ரெஸ்பான்ஸ் கட்சியோட தலைவர்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்க மாதிரி காமிச்சு நடிக்க முடியாது. இல்லை சோர்வாக இருக்காங்க மக்கள், நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்பிக்கை இல்லை தான், அது தலைவரோட முகத்தில் வெளிப்படும். ஸோ கூட்டணி கட்சி தலைவரோட முகத்தில் சோர்வு இருக்குன்னா அதை ஒருங்கிணைக்கிற எல்லாருக்கும் சோர்வாக தான் இருக்கும். என்ன இது, ஏன் சோர்வாக இருக்காங்க, ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பேசிக்காகவே சிக்கல் இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்க மாதிரி நம்ப வச்சிடலாம். ஆனால் இயல்புல இல்லைன்னா அது இல்லை தான். ஏன் சொல்கிறேன்னா, கூட்டணிக்குள்ளே சமரசங்கள் செஞ்சாலும் அதில் தொகுதி பங்கீட்டில் நிறைவு இல்லை. கட்சி தலைவர்களுக்கு, கூட்டணி கட்சி தலைவருக்கு நிறைவு இல்லைன்னா நிறைவு இல்லை தான். நீங்கள் ஃபோட்டோக்கு சிரிச்ச மாதிரி போஸ்ட் கொடுத்துடலாம். ஆனால் வெளியில் போய் நீங்கள் உங்கள் தொண்டர்கள்ட்ட பேசுகிறப்ப, உங்கள் பொறுப்பாளர்கிட்ட, தனித்தனி கட்சியில் உள்ள தலைவர்கள் அவங்க பொறுப்பாளர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு சோர்வு இருக்கும்ல. நம்ம இவ்வளோ வேலை செஞ்ச கட்சிக்காக நம்ம பசங்க இவ்வளோ வேலை செஞ்சாங்க, ஆனால் நமக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க, இப்போ வந்தவங்களுக்கு எவ்வளோ சீட்டு அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சோர்வு நிலை இருக்குல்ல, அது எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுது. ஸோ அதை மக்களுமே சென்ஸ் பண்ணுறாங்க. அதனால சமூகம் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது நான் சொல்கிறேன். அது ஆடில் பயங்கர பாசிட்டிவான விஷயங்களை காமிச்சாலும் கட்சி சார்பாக போகிறப்ப அந்த கூட்டணிக்குள்ளே பெரிய சிக்கல் இருக்குது, ஒரு சோர்வு இருக்குங்கிறது தெரியுது பார்க்கும்போது. விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்து எல்லாரும் சொல்கிறது இவர் முக்கியமான ஃபேக்டராக இருப்பார். விஜய் அவர்கள் முக்கியமான ஃபேக்டராக இந்த எலெக்ஷனில் இருப்பாரா? உறுதியாக இருப்பாருங்க. எப்படின்னா எல்லா கட்சியிலையுமே ஒரு சின்ன பசங்களை பிடிச்சிடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் ஓட் பேங்க் இருக்குது. மீன்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை புது ஓட்டர்ஸ் உள்ளே வருவாங்கல்ல, அவங்கள கிராப் பண்ணலான்னு அவங்களை இழுத்துட்டு போயிட்டாப்ல. ஸோ அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்களோட அரசியல் புரிதல் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. அது வேறு கணக்கு. ஸ்டில் அவர் அதை இழுத்துட்டு போயிட்டார்ல. ஸோ இருக்க மக்களை ஓட் பண்ண மக்களை திரும்ப நம்மகிட்ட வர வைக்கணும். அவங்கள நமக்கு இவங்க எப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி ஓட் பண்ணுறவங்க, மீன்ஸ் தொண்டர்கள் அவங்க தான் ஓட் பண்ணுவாங்க. ஆனால் இருக்க மக்கள் மாற்றி, நீங்களா 5 வருஷமா சும்மா கூட மாற்றி ஓட் பண்ணுவாங்க.
ஒரு தடவை மாற்றி ஓட் பண்ணாதான் இன்னும் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு கூட ஓட் பண்ணுற மைண்ட் உள்ள மக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்ப அரசியல் புரிதல் கொண்ட ஓட் பண்ண மக்கள் கிட்ட தங்கள் கட்சியோட கொள்கைகளை சொல்லி தெளிவா இருக்க மக்கள் கிட்ட சொல்லி அவங்களை ஓட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு அழுத்தத்தை உருவாக்கியிருக்கார் விஜய் சார். ஓகே, இப்போ ஆனால் வந்து இவர் உள்ள வந்திருக்கிறது, இந்த தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறது யாருக்கு நன்மையாகவும் யாருக்கு கெட்டதாகவும் மாறி இருக்கு? ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயுமே ஓட் பேங்க் அதிகப்படுத்தி காமிக்கிறதுல தான் அந்த தொகுதி பொறுப்பாளருக்கு வேல்யூ இருக்கு. அது இங்க நடக்கல இந்த தடவை. அதான் சொல்றேன், சின்ன பசங்க இழுத்துட்டு போயிட்டார் அவரு. அப்படி இருக்கப்ப இருக்கவங்கள பயன்படுத்திக்கணும். எல்லா கட்சிக்கும் இது ப்ரெஷர் தான் சொல்றேன். இருக்கவங்கள இப்போ இன்கேஸ் அவங்க மாற்று கட்சிக்கு ஓட்டு போறோம்னு இருந்தா கூட பேசி சமாளிச்சு இந்த தடவை எங்களை ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ரெஷர் உண்டாக்கியிருக்காருன்னு சொல்றேன். மிகப்பெரிய ஃபிளா யாருக்கு அப்படின்னா, எஸ் டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லலாம், என்டிக்கு வந்து இளைஞர்களை பயங்கரமாக இழுத்துட்டு இருந்தாங்க. கொள்கை மூலமா கொள்கை புரிதலை உண்டாக்கி இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இளைஞர்கள் தயாராக இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப எஸ் ஸ்டில் அவங்க வந்து கொள்கை ஏற்றுக்க தயாரா இல்லை, ஒரு ரசிக மனப்பான்மையோட இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த இளைஞர்கள் எங்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சா கூட எனிஹோ கொஞ்சம் இந்த தமிழ் தேசம்னா என்னங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கூட அவங்க டிவிக்கு போயிருக்கலாமே, இன்னும் ஒரு புரிதல் உண்டாகி இருக்குமே. நான் சொல்றது, சீமான் என்ன பேசுறாரு, வீடியோஸ்ல என்ன பேசுறாருங்கிறத பசங்க பார்த்துட்டு எனிஹோ எனக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு விஜய் சார் தான் பிடிக்கும், ஸோ நான் இவர் சொன்ன அரசியலை எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்கே தமிழ் தேசம் இருக்கு, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிதலோட இளைஞர்கள் போயிருப்பாங்க. அது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனால் இப்போ ஸ்லோ பர்ன் நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், இபிஎஸோட ஸ்பீச் வந்து ஸ்லோ பர்னாக மாறி இருக்காங்க. இபிஎஸ் சார் பண்ணுறது வந்து ஓல்ட் ஸ்கூல் தான், எப்பவுமே அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்கள் அவரோட தேர்தல் பரப்புரெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டெம்ப்ளேட் தான், வேற இடங்களில் போய் அதே தான் பேசுறாரு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பேச்சு தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லா மக்கள்கிட்டும் அதே தாக்கத்தை தான் உண்டாக்கும். ஏன்னா நமக்கு தெரியும்ல, இப்போ மக்கள் வந்து என்னதான் இப்போ சீமான் சாராக இருக்கட்டும், இல்லை இப்போ புதுசாக வர பேச்சாளராக இருக்கட்டும், பயங்கரம் உணர்ச்சி பொங்க பேசினாலும், நம்ம எமோஷனல் டச் பண்ணுற மாதிரி பேசினாலும், நான் சொல்றது அந்த திராவிட பேச்சை கேட்டு வளர்ந்த மக்கள், அவங்களுக்கு அந்த பேச்சு தான் தேவைப்படுது. அவங்க அதில் என்ன கேட்குறாங்க, அது போர் அடிக்குங்க, நமக்கு தூக்கமே வரும் அதை கேட்டால். ஆனால் ஸ்டில் அதை அவங்க ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் அப்படி தான் மண்டையில் ஏறுது, நம்ம இளைஞர்களுக்கு வேற. ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ ஐயா போயிட்டு ஒரு இடத்துல பேசுறாருன்னா அங்கே மக்கள் கவனிக்கிறாங்களா, ஒரு கிளாப்ஸ் வருதா, அதே டெம்ப்ளேட் இன்னொரு இடத்துல பேசுறாரு, அங்கேயும் கிளாப்ஸ் வருது. ஸோ இது தொடர்ச்சியாக அவர் பேசி பழக்கப்பட்டுட்டாரு. இது ஒர்க் அவுட் ஆகுது நான் சொல்றேன். சில இடங்களில் இப்போ அவரோட பேச்சு வந்து கோபமான பேச்சாகவும் மாறுது, பல இடத்துல கோபத்தையும் வெளிப்படுத்துறாரு. இது எப்படி பாக்குறீங்க? நாகரிகமாக அரசியல் மேற்கொள்றாரு. அவர் நினைச்சிருந்தா கடந்த 5 வருஷங்கள் டிஎம்கே நடந்த மிக மோசமான விஷயங்களை மேற்கோள் காட்டி, அந்த கட்சி பொறுப்பாளரோட பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசலாம். ஆனால் அது அரசியல் தேவையில்லை. அரசியலில் நீங்க மக்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்றீங்க, மக்களுக்கு எப்படி உதவி பண்ண போறீங்க, நல்வழிப்படுத்த போறீங்க, என்ன சொல்றது, சேவை செய்ய போறீங்க அப்படிங்கிறத கோலே தவிர உங்க பர்சனல் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது மக்களுக்கு தெரிய தேவையில்லை. அப்படின்னா எல்லார் லைஃபுமே கேஸ் தான். ஸோ அதை கடந்து தான் அவர் பேசிட்டு இருக்காரு, நாகரிகமாக பேசிட்டு இருக்காரு. ஸோ சர்டன் பாயிண்ட்ல அவரோட சுயமரியாதை கெடுக்கிற மாதிரி மிக மோசமான விஷயங்களை எடுத்து சொல்றதுங்கிறது, இந்த காலில் விழுகிற மேட்டெல்லாம் இனிஷியேட் பண்றப்ப அது ஒரு ப்ராசஸ், அது நடந்துச்சு. எப்படி சொல்றது, அதுக்கான நாகரிகமான பதிலையும் அவர் சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தமிழர் பண்பாடு தானே அப்படின்ட்டார். ஒரு கேள்விக்கு, அவமானப்படுத்துற கேள்விக்கு ஒரு நாகரிகமான பதில் சொல்லிட்டு கடந்து போறப்ப ஸ்டில் நீங்க அதையே தூக்கிட்டு எல்லா சைடும் போறீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் கொடுத்தா ஆகும். இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, தட்டிக்கிட்டே இருக்காங்க, ஸ்கூல் டேஸ்ல புல்லிங்லாம் பண்றாங்கன்னா நம்ம அமைதியாக போனால் எல்லாரும் மீன்ஸ் புல்லிங் பழகிறவங்க கூட நம்ம வந்து பழக ஆரம்பிச்சிருவோம். ஒரு பஞ்ச் நச்சுன்னு வச்சு பிளட் வந்தால் தான் பயம் வரும். ஸோ அந்த மாதிரி சார் வந்து எனக்கும் தெரியும், வரலாறு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். மீன்ஸ் நமக்கு தெரியாத பல லீக் அரசியல்வாதிகள் தெரியுங்க, அவங்க சர்க்கிளில் இருக்குவானா அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களாம் ஒரு ஹப்பு தான் ஆப்போசிட்டாக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கப்ப அது தெரிஞ்சும் நான் அமைதியாக தானே இருக்கேன். நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக டீல் பண்ணிருக்கீங்க, மக்கள் மட்டும் என்ன கோமாளியாக்குறீங்க, கருத்தியெல்லாம் போதுங்க, நான் பதில் சொல்கிறேன். சும்மா நடந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுங்கிறத நாகரிகமான ஒரு பஞ்சா ஒன்று கொடுத்தாரு. அவங்க பர்சனல் லைஃப் நடந்த விஷயங்களை பற்றி ஒரு விஷயத்தை லீக் பண்ண உடனே மீன்ஸ் அதுதான் கோமாளி படிச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, பெருசாக இம்பாக்ட் இல்லை, பெருசாக அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பிச்சா அவர் டீப் லெவல் வரையும் போறாரு, எல்லாமே தெரிஞ்சிருக்கே. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அது இழிப்பேர் தான் நம்ம கட்சிக்கு, அசிங்கம் தானே அது. ஸோ அப்படி இருக்கப்ப அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். ஸோ கோவம் நியாயமான கோவமாக இருக்குது எடப்பாடி சாரோடது. இப்போது மாநில அந்த மத்திய அரசுலேருந்து வரும்போதுமே இங்கே கூட்டணியில் ஸ்ட்ராங்காக அங்கேருந்து வந்து பிரச்சாரத்துக்கு மேற்கொள்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. பட் அந்த மாதிரியான விஷயம் ஆப்போசிட் சைடில் திமுக சைடில் இல்லாததுக்கான காரணம் என்ன? அதான் நான் முதல்ல சொன்னாங்க, மக்கள்கிட்ட எழுச்சி இல்லைன்னா எழுச்சி இல்லை தான். அது ஆர்என்டி வந்து ஒவ்வொரு கட்சியிலையுமே எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் சமரசங்கள் இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, பிரச்சனைனா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கோங்க, வேற கணக்கு. இப்போ மத்திய கட்சி வந்து இங்கே கூட்டணி வைக்கிறாங்க, காங்கிரஸ் வைக்கிறாங்கிறப்ப அவங்க வந்து எனிஹோ ஒரு அவங்களோட வைப்பை தமிழ்நாட்டுக்குள்ளே பரப்ப பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தங்களோட அரசியல் வந்து வேறு ஊன்றணும், அப்போ தான் அது நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அவங்களோட ஆர்என்டி மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கூட்டணி கட்சிகளோட ஆர்என்டியை விட கூட்டணியில் இருக்க மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் வேலை செய்கிறாங்களா, கட்சி சக்ஸஸ் ஆகுமா, இந்த எலெக்ஷனில் ஓட் பேங்க் அதிகமான ஆகிற ஆர்என்டியை விட மத்திய கட்சிகளோட ஆர்என்டி அதிபயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போ காங்கிரஸ் டிஎம்கே கூட பல வருஷங்களாக கூட்டணியில் இயங்கிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறப்ப, சமரசம் செஞ்சு இயங்கிட்டு இருக்காங்கிறப்ப இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இது மக்கள்கிட்ட எழுச்சியை உண்டாக்கியிருக்கா, இந்த கூட்டணி வெளில போதா அப்படிங்கிற அந்த ஆர்என்டியில் கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்திருக்கும்.
ஏன்னா எல்லாருமே அதான் பேசுறோம். இல்லாத விஷயத்த பேச மாட்டாங்க. இல்லாத விஷயத்த ஏன் நெகட்டிவா வந்து இந்த அரசை குறை சொல்லிட்டு இருக்க போறோம். சிக்கல்கள் நடந்தனால நம்ம சிக்கல்களை சொல்றோம். அந்த சிக்கல் நடந்த நேரத்தில் இருந்த அரசு டிஎம்கே. ஸோ அப்போ அது நெகட்டிவ் ஃபீட்பேக்காக மாறுதுன்னு நான் சொல்றேன். முழுக்க முழுக்க டிஎம்கே குறை சொல்லுறது நமக்குலாம் தேவையா? நமக்கு மீன்ஸ் இந்த மாதிரி எங்க மாதிரி அரசு விமர்சனங்களுக்கு தேவையா? இல்ல குறைகளை சொல்றோம். குறை இருந்த பீரியட்ல டிஎம்கே ஆட்சியில் இருந்திருக்கு. ஸோ அதுதான் இங்க ஃபேக்ட். ஸோ அந்த ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியும்ல. என்ன 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு. அதை கரெக்ட் கூட பண்ணலையா அதை? மக்கள்கிட்ட எலெக்ஷன் டைம்ல கூட அது பிரதிபலிக்குது. அப்படிங்கிறப்ப தெரியும்ல இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது சமூகம்னு. ஸோ அந்த சோர்வு நிலையில இருக்கும்ல. அதனால இங்க வந்தா கூட இல்ல இங்க வராமையும் கூட இந்த எலெக்ஷன் டைம்ல கூட அவங்க வந்து அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அவங்களோட கூட்டணியோட பலத்தை மக்கள்கிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ 2026 தேர்தலுக்கான அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? எனக்கு பிரகாசமாக தாங்க இருக்கு. ஏன்னா இப்போ கடந்த 2-3 மாசங்கள் முடி வரைக்கும் அந்த கூட்டணி அமைத்தல் அப்படிங்கிறப்ப டிஎம்கே பயங்கர பாசிட்டிவா இருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு மக்கள்கிட்ட. டக்குன்னு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அது கரெக்டா இருக்கு. என்ன சொல்றது, என்டிஏ கூட்டணிங்கிறப்ப இது ஒர்க் அவுட் ஆக போகுது, மக்கள் நல கூட்டணிங்கிற மாதிரி கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற சிக்கல் இருக்குல்ல. ஸோ இவ்வளவு சமரசங்கள் எதற்கு, இவ்வளவு குழப்பங்கள் எதற்கு, இவ்வளவுமே வந்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கா, மக்களுக்கு உதவி பண்றதுக்கா? இல்ல, தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணி மீன்ஸ் கூட்டணி கட்சிகளை பல வருஷம் நம்ம கூட சேர்ந்து பயணப்படுத்தினவங்களெல்லாம் சங்கடப்படுத்திட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சுய லாபத்துக்கு இது இருக்கு. இந்த 5 வருஷம் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் மறுபடியும்ங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி அமைதியே தவிர மக்கள் நலனுக்கு இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கு, வேற வேற கொள்கைகள் தான் சமூகம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே எதிர்க்கிறதுக்காக நாங்கள் சேர்ந்திருக்கோம் ஒன்னா, எங்க கொள்கை கொண்ட தொண்டர்கள் எங்களுக்கு ஓட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மிக ஷார்ப்பா இருக்காங்க. ஸோ இந்த கிளாரிபிகேஷன் இருக்குல்ல, என்டிஏ கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்களுக்கு மிக தெளிவான ஒரு ஐடியால இருக்காங்க, கட்சி தொண்டர்களும் தெளிவா இருக்காங்க. ஸோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராசஸ் கிளீனா இருக்குல்ல, நம்ம தலைவர்கள் கிளீனா இருக்காங்க, நம்ம ஒரு ஓட் பண்ண போறோம், இங்க ஓட் பண்ணா எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு, ஸோ இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது, மத்தியிலும் ஒரு லிங்க்ல இருக்காங்க, ஸோ நமக்கு அதை நடக்க போது ஓட் பண்ற ஒரு தொண்டன் தெளிவா போய் ஓட் பண்ண போறாங்க இந்த கூட்டணிக்கு. ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பங்கள் இருக்கு. இத்தனை வருஷம் வேலை செஞ்சு ஒர்க் அவுட் ஆகல, முழுக்க முழுக்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்க குறை சொல்லுவாங்க இந்த ஆட்சியை சரியில்லைன்னு சொல்லி. தெரிஞ்சு நம்ம போய் அதுக்கு ஓட் பண்ண போறோம், ஏன்னா கூட்டணியில் நம்ம தலைவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட தான் போய் ஓட் பண்றாங்க. எல்லாரும் குழப்பத்தோட போயிட்டு ஓட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, மாத்தியும் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடியாலஜி நம்ம மனிதரோட உணர்வுகளை வச்சு பாக்குறப்ப ஏடிஎம்கேக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். இது இழுபறியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஸ்ட்ரெயிட் லைனா ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு? இழுபறிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உறுதியா இருக்குங்க இந்த எலெக்ஷன்ல. ஏன் அப்படின்னா என்ன சொல்றது, நெருங்கி தான் வந்துட்டு இருக்கு எல்லாமே, முன்ன பின்னன்னு. ஸோ இழுபறியோட தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்கிறது எல்லா கட்சி தலைவருக்கும் தெரியும். அதான் நடக்கும் போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.